வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் பிரதான செய்திகளுடன். செய்திகளுக்காக உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் ரவிச்சந்திரன் ஜோன் வெஸ்லி. பிரதான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். எல்னினோ காலநிலை சவால், ஜனாதிபதி தலைமையில் அவசர ஆலோசனை கூட்டம். சொல்லிசை கலைஞர் சங்கில்சனின் பிணை மனு மீதான கட்டளை 23ஆம் தேதி வெளியாகும், யாழ் மேல் நீதிமன்றம் உத்தரவு. சுரேசலை தினமும் பார்வையிட அனுமதிக்குமாறு சிஐடி பணிப்பாளரிடம் மனைவி சட்டத்திரணி கோரிக்கை, நீதிமன்றம் மறுப்பு. விசாரணைகளில் தலையிடாதே, உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு நீதி கோரி நீர்கொழும்பில் பொதுமக்கள் அமைதி போராட்டம். கந்தலாயில் பரபரப்பு, அன்னாசி பழம் சாப்பிட்ட 16 பாடசாலை மாணவிகள் ஒவ்வாமையால் மருத்துவமனையில் அனுமதி. பயங்கரவாத தடை சட்டத்திற்கு எதிராகவும் பாடகர் சங்கீதனை விடுதலை செய்ய கோரியும் மன்னாரில் பாரிய போராட்டம், போலீசார் தலையிட்டால் பரபரப்பு. நாடளாவிய ரீதியில் முதியோர் இல்லங்கள் ஜூன் 15 முதல் கணக்கெடுப்பு, தேசிய முதியோர் செயலகம் அதிரடி. வடக்கு மாகாண பொதுச்சேவை ஆணைக்குழுவை கலைக்க வேண்டும், யாழ்ப்பாணத்தில் இலங்கை ஆசிரியர் சங்கம் சுவரொட்டி போராட்டம். கடற்பரப்புகளுக்கு சிவப்பு எச்சரிக்கை, வளிமண்டலவியல் திணைக்களம் அவசர அறிவிப்பு. மீண்டும் தொடங்கும் ஈரானின் தாக்குதல்கள், வான்வெளியை அவசரமாக மூடியது குவைத், அமெரிக்க தளங்கள் மீது தாக்குதல். எதிர்காலத்தில் எல்னினோ காலநிலை மாற்றத்தால் ஏற்படக்கூடிய கடுமையான பாதிப்புகள் மற்றும் அதனை எதிர்கொள்வதற்கான நிறுவன ரீதியிலான திட்டங்கள் குறித்து விசேட கலந்துரையாடல் ஒன்று ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவின் தலைமையில் இன்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது. வளிமண்டலவியல் திணைக்களம், நீர்ப்பாசன திணைக்களம் மற்றும் அனர்த்த முகாமைத்துவ நிலையம் உள்ளிட்ட முக்கிய அரசு நிறுவனங்களின் பிரதானிகள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர். பசிபிக் பெருங்கடலில் ஏற்படுகின்ற வெப்பநிலை அதிகரிப்பால் உருவாகும் இந்த உலகளாவிய எல்னினோ நிகழ்வு காரணமாக இலங்கை உள்ளிட்ட நாடுகளில் வழக்கத்தை விட குறைவான மழையே பதிவாகும் என்பதுடன் கடுமையான வறட்சியும் ஏற்படக்கூடும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. இந்த எல்னினோ தாக்கமானது கடந்த 2016 தொடக்கம் 2017 காலப்பகுதிக்கு நெருக்கமானதாக இருக்கக்கூடும் என்பதால் விசேட நீர் முகாமைத்துவ திட்டம் ஒன்று தயாரிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் உணவு பாதுகாப்பு, குடிநீர் மற்றும் வலுசக்தி ஆகிய துறைகளில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறித்து இங்கு விரிவாக ஆராயப்பட்டது. தற்போதைய நீர்த்தேக்கங்களின் நீர் கொள்ளளவை முறையாக பயன்படுத்துவது குறித்து ஆராயப்பட்டதுடன் நிலவும் காலநிலை அச்சுறுத்தலை கருத்தில் கொண்டு 2026ஆம் ஆண்டின் சிறுபோக விவசாய நடவடிக்கைகளை வழமைக்கு மாறாக சுமார் 1.5 மாதங்களுக்கு முன்னதாகவே ஆரம்பிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் சுட்டிக்காட்டினர். வரவிருக்கும் மாதங்களில் தடையற்ற மின்சார விநியோகம், விவசாயம், உணவு மற்றும் குடிநீர் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான முறையான திட்டங்களை தயாரித்து சமர்ப்பிக்குமாறு ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். முன்னர் ஏற்பட்ட டிட்வா சூறாவளி மற்றும் மத்திய கிழக்கு யுத்த சூழ்நிலை சவால்களை எதிர்கொண்டதைப் போன்றே முறையான திட்டமிடல் மூலம் இந்த உலகளாவிய காலநிலை சவாலையும் முகாமைத்துவம் செய்ய முடியும் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இதன்போது நம்பிக்கை வெளியிட்டார். இதேவேளை கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தின் மேலதிக செயலாளர் KGP தர்மதிலக, இந்த முறை எதிர்பார்க்கப்படுகின்ற எல்னினோ நிலைமை முன்னப்போதும் இல்லாத வகையில் மிக கடுமையாக இருக்கக்கூடும் என்று எச்சரித்துள்ளார். கடந்த 10 ஆண்டுகளில் இல்லாத அளவிலான பலத்த எல்னினோ சாத்தியக்கூறுகள் குறித்து உலக வானிலை அமைப்பும் எதிர்வரும் ஜூலை, ஆகஸ்ட் மாதங்களில் வறட்சி நிலவக்கூடும் என்று இலங்கை காலநிலை அவதானிப்பு நிலையமும் சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வீட்டி கேஷ் அண்ட் கரி வீட்டி சூப்பர் ஸ்டோரின் கல்யாணி அன்னபூரணி பிராண்டில் அன்றாட வாழ்க்கையின் அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள வீட்டி கேஷ் அண்ட் கரி பாரிஸின் லாட்சப்பல். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள பிரபல சொல்லிசை கலைஞர் கணேசன் சங்கீத்சனின் பிணை மனு மீதான கட்டளை எதிர்வரும் 23ஆம் தேதி அறிவிக்கப்படும் என யாழ்ப்பாணம் மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. குறித்த பிணை மனு இன்று யாழ்ப்பாணம் மேல் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது நீதிமன்றம் இந்த அறிவித்தலை பிறப்பித்துள்ளதாக சங்கீத்சன் சார்பில் மன்றில் முன்னிலையாகிய சட்டத்திரணி ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார். சட்டவிரோதமான முறையில் கைது செய்யப்பட்டு தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள கணேசன் சங்கீத்சனுக்கு பிணை வழங்குமாறு கோரியே இந்த மனு மேல் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இதேவேளை சாவகச்சேரி நீதவான் நீதிமன்றத்தில் பிறப்பிக்கப்பட்டுள்ள கட்டளைகள் தொடர்பில் சங்கீதன் சார்பில் மற்றுமொரு மறுசிராய்வு மனுவை தாக்கல் செய்வதற்கும் தற்போது நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக அவரது சட்டத்திரணி குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் இந்த கைதுக்கு எதிராக உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள அடிப்படை உரிமை மனுவானது நாளை அல்லது எதிர்வரும் 15ஆம் தேதி அல்லது 16ஆம் தேதிகளில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட வாய்ப்புள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான விசாரணைகளுக்காக பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள அரச புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேஷ் சலே தற்போது உடல்நலக்குறைவு காரணமாக
கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்நிலையில் அவரை தினமும் பார்வையிட வாய்ப்பளிக்குமாறு கோரி அவரது மனைவியும் சட்டத்திறனையும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் ஷானி அபேசகரவுக்கு 2 தனித்தனி கடிதங்களை அனுப்பியுள்ளனர். இது தொடர்பான வழக்கு நேற்று கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது சுரேசலையின் தற்போதைய நிலையை கருத்தில் கொண்டு தினமும் நோயாளர்களை பார்வையிடும் நேரத்தில் அவரது மனைவியும் மகனும் அவரை பார்வையிட அனுமதிக்குமாறு பாதுகாப்பு தரப்பு சட்டத்திறனிகள் கோரிக்கை விடுத்தனர். இருப்பினும் அந்த கோரிக்கையை நிராகரித்த கோட்டை நீதவான் பசன் அமரசேன சந்தேக நபர் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் விதிகளின் கீழ் தடுப்பு காவல் வைக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதால் இவ்வாறானதொரு உத்தரவை பிறப்பிக்க தமக்கு சட்ட ரீதியான அதிகாரம் இல்லை என்று குறிப்பிட்டு அதை நிராகரித்தார். நீதிமன்ற கோரிக்கை நிராகரிக்கப்பட்ட பின்னணியில் சுரேசலையின் மனைவி மற்றும் அவரது சட்டத்திறனை ஆசிட் ஸ்ரீவர்த்தன ஆகியோர் நேரடியாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளருக்கு கடிதங்களை அனுப்பியுள்ளனர். தற்போது சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள தனது கட்சிக்காரரின் நிலையை தொடர்ந்தும் கண்காணித்து நீதிமன்றத்திற்கு அறிக்கையை சமர்ப்பிக்கவும் அவரது உரிமைகளை பாதுகாக்கவும் தமக்கு தொழில்முறை பொறுப்பு இருப்பதாக சட்டத்திரணி ஆசிட் ஸ்ரீவர்த்தன தனது கடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் அவருடன் தொடர்ந்து கலந்துரையாடுவது அவசியம் என்பதால் தினமும் சந்திப்பதற்கான வாய்ப்பை வழங்குமாறு அவர் கோரியுள்ளார். உயிர்த்த ஞாயிறு தின பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான விசாரணைகளுக்கு எவ்வித இடையூறுகளையும் ஏற்படுத்த வேண்டாம் என வலியுறுத்தி இன்று வியாழக்கிழமை காலை நீர்கொழும்பு கொழும்பு பிரதான வீதியின் பால்தி சந்தியில் அமைதியான முறையில் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் கட்டுவப்பட்டிய புனித செபஸ்தியான் தேவாலயத்தின் மீது நடத்தப்பட்ட தற்கொலை தாக்குதலில் கொல்லப்பட்டவர்களின் குடும்ப அங்கத்தவர்கள், பிரதேசவாசிகள், மனித உரிமை ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் என்று பலரும் கலந்து கொண்டனர். ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய வாசகங்கள் எழுதப்பட்ட சுலோக அட்டைகளை ஏந்தியவாறு தங்களது எதிர்ப்பை வெளியிட்டனர். குறிப்பாக விசாரணைகளில் தலையிடாதே, கட்டுவப்பட்டிய தேவாலயத்தை காட்டிக் கொடுத்தது யார், குற்றம் செய்யாவிட்டால் பயம் ஏன் போன்ற முக்கிய வாசகங்கள் எழுதப்பட்ட சுலோக அட்டைகளை ஏந்தி அவர்கள் அமைதியான முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான தற்போதைய விசாரணைகள் எந்தவிதமான அரசியல் தலையீடுகளும் இன்றி சுயாதீனமாகவும் இடையூறு இன்றி நடத்தப்பட வேண்டும் என்று ஆர்ப்பாட்டக்காரர்கள் வலியுறுத்தினர். மேலும் விசாரணைகளுக்கு முட்டுக்கட்டை போடுகின்றவர்கள் அல்லது இடையூறு செய்கின்றவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும் என்றும் எந்தவொரு அச்சுறுத்தல்களுக்கும் அதிகாரிகள் அடிபணியாமல் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தகுந்த நீதியை பெற்றுத்தர வேண்டும் என்றும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் அரசாங்கத்திடம் உறுதியான கோரிக்கைகளை முன்வைத்தனர். கந்தளாய் ஆயிஷா மகளிர் மகா வித்தியாலயத்தில் இன்று காலை உணவு உட்கொண்ட மாணவர்கள் சிலருக்கு ஏற்பட்ட திடீர் உடல்நலக்குறைவு காரணமாக 16 மாணவிகள் அவசரமாக கந்தளாய் பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பாடசாலையில் இன்று காலை வழங்கப்பட்ட இலவச காலை உணவின் போது சுமார் 150 மாணவிகளுக்கு அன்னாசி பழம் வழங்கப்பட்டதாக தெரிய வருகின்றது. அதனை உட்கொண்ட சில நிமிடங்களிலேயே அதில் 16 மாணவிகளின் உடலில் திடீரென்று ஒரு வகை அரிப்பு மற்றும் கடுமையான ஒவ்வாமை ஏற்பட்டுள்ளது. மாணவிகள் உடல்நலக்குறைவுக்குள்ளான நிலைமை உணர்ந்த பாடசாலை நிர்வாகம் உடனடியாக செயற்பட்டு 1990 சிவசரிய அவசர பிரிவு ஆம்புலன்ஸ் சேவைக்கு தகவல் வழங்கியுள்ளது. அதற்கமைய சம்பவத்திற்கு விரைந்த ஆம்புலன்ஸ் வண்டிகள் மூலம் பாதிக்கப்பட்ட மாணவிகள் அனைவரும் உடனடியாக கந்தளாய் பொது மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு அனுமதிக்கப்பட்டனர். தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள 16 மாணவிகளுக்கும் அவசர சிகிச்சை பிரிவில் தகுந்த மருத்துவ கண்காணிப்பும் ஒவ்வாமைக்கான சிகிச்சைகளும் வழங்கப்பட்டு வருகின்றன. மாணவிகளின் உடல்நிலை தற்போது சீராக உள்ளதாகவும் பயப்படும்படியாக அவர்களின் நிலைமை பாரதூரமானது அல்ல என்று மருத்துவமனை வட்டாரங்கள் உறுதிப்படுத்தியுள்ளன. இந்த சம்பவம் அந்த பகுதியில் சிறிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் ஒவ்வாமை ஏற்பட்டதற்கான துல்லியமான காரணம் குறித்து பாடசாலை நிர்வாகமும் பிரதேச சுகாதாரத்துறையினரும் இணைந்து மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கையின் மனை விற்பனை மற்றும் நிர்மாணத் துறையில் முதன்மை நிறுவனமான ப்ளூ ஓஷனை நாடுங்கள். பயங்கரவாத தடை சட்டத்தை முழுமையாக ரத்து செய்ய கோரியும் இச்சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு விளக்கமுறையில் வைக்கப்பட்டுள்ள சொல்லிசை பாடகர் சங்கீதனை உடனடியாக விடுதலை செய்ய வலியுறுத்தியும் மன்னாரில் இன்று வியாழக்கிழமை காலை பாரிய கண்டன போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. இலங்கை தமிழரசுக் கட்சியின் மன்னார் கிளை ஏற்பாடு செய்திருந்த இந்த போராட்டம் காலை 10 மணியளவில் மன்னார் அரச பேருந்து திரைப்படத்திற்கு முன்பாக இடம்பெற்றது. இதற்கு ஆதரவு தெரிவித்து பொது அமைப்புகள், சிவில் அமைப்புகள், மன்னார் பிரஜைகள் குழு, மன்னார் மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் உறவினர்கள் சங்கம், அரசியல் பிரதிநிதிகள் மற்றும் பெண்கள் அமைப்புகள் உள்ளிட்ட நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் இந்த போராட்டத்தில் திரளாக கலந்து கொண்டனர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் அமைதியான முறையில் கோரிக்கைகள் அடங்கிய பதாதைகளை ஏந்தியவாறு கோஷங்களை எழுப்பினர். இதன்போது அங்கு திடீரென்று வருகை தந்த மன்னார் போலீசார் போராட்டக்காரர்களின் பதாகையொன்றில் எழுதப்பட்டிருந்த வாசகம் குறித்து விசாரணை நடத்தியதால் அந்த இடத்தில் சற்று பரபரப்பு ஏற்பட்டது.
அரசே பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கு எனும் தமிழில் எழுதப்பட்டிருந்த வாசகத்தை போலீசார் தவறாக புரிந்து கொண்டமையே இதற்கு காரணமாக அமைந்தது. பின்னர் அங்கிருந்தவர்களால் பதாகைகளின் தமிழ் வாசகம் சிங்கள மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டு தெளிவான விளக்கம் அளிக்கப்பட்டதை அடுத்து போலீசார் அந்த இடத்திலிருந்து கலைந்து சென்றனர். இலங்கையில் இளைஞர்களை இலக்கு வைத்து பயங்கரவாத தடை சட்டம் பயன்படுத்தப்பட்டு வருவதாக சுட்டிக்காட்டிய போராட்டக்காரர்கள் நாட்டில் அமலுள்ள கொடூரமான பயங்கரவாத தடை சட்டம் உடனடியாக நீக்கப்பட வேண்டும் என்றும் இந்த சட்டத்தின் கீழ் அண்மையில் கைது செய்யப்பட்ட பாடகர் சங்கீத் உட்பட நீண்ட காலமாக சிறையில் வாடுகின்ற அரசியல் கைதிகள் அனைவரும் நிபந்தனைகளின்றி விடுதலை செய்யப்பட வேண்டும் என்றும் தமிழ் இளைஞர்களின் தன்னிச்சையான கைதுகளை நிறுத்த ஜனாதிபதி துரித நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தனர். நாடளாவிய ரீதியில் இயங்கி வரும் முதியோர் இல்லங்கள் தொடர்பான விசேட கணக்கெடுப்பு ஒன்று எதிர்வரும் ஜூன் மாதம் 15ஆம் தேதி நடத்தப்பட உள்ளதாக தேசிய முதியோர் செயலகம் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் சட்டவிரோதமான முறையில் பதிவு செய்யப்படாத பல முதியோர் இல்லங்கள் தன்னிச்சையாக இயங்கி வருவதாக கிடைத்துள்ள தொடர்ச்சியான ரகசிய தகவலை அடுத்து இந்த அவசர கணக்கெடுப்பை நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இந்த முறை நடத்தப்படுகின்ற கணக்கெடுப்பின் போது முதியோர் இல்லங்களில் தங்கியிருக்கின்ற 50 வயதுக்குட்பட்ட மாற்றுத்திறனாளிகளை பிரத்யேகமாக அடையாளம் காண்பதற்கு விசேட அவதானம் செலுத்தப்பட உள்ளது. இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள தேசிய முதியோர் செயலகத்தின் பணிப்பாளர், முதியோர் இல்லங்களில் தங்கியுள்ள 50 வயதுக்குட்பட்ட மாற்றுத்திறனாளிகளை இனங்கண்டு அவர்களை அவர்களின் தேவைக்கேற்ப பொருத்தமான மாற்று பராமரிப்பு வசதிகளுக்கு அல்லது பிரத்யேக மறுவாழ்வு மையங்களுக்கு மாற்றுவதற்கான தகுந்த வழிமுறைகளை ஆராய்வது இந்த கணக்கெடுப்பின் முக்கிய நோக்கம் என்று தெரிவித்துள்ளார். இந்த கணக்கெடுப்பின் மூலம் பதிவு செய்யப்படாத இல்லங்களை முறைப்படுத்துவதோடு அங்கு தங்கியிருக்கின்ற முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் பாதுகாப்பையும் நல்வாழ்வையும் உறுதி செய்ய முடியும் என்று தேசிய முதியோர் செயலகம் நம்பிக்கை வெளியிட்டுள்ளது. ஆளுநரின் அரசியல் தலையீட்டால் சுயாதீனத்தை இழந்து பல்வேறு முறைகேடுகளை செய்து வரும் வடமாகாண பொதுச்சேவை ஆணைக்குழு உடனடியாக கலைக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தி இலங்கை ஆசிரியர் சங்கத்தினால் யாழ் நகரின் மையப்பகுதிகளில் பரவலாக சுவரொட்டிகள் ஓட்டப்பட்டுள்ளன. வடக்கு மாகாணத்தில் அண்மை காலமாக சேவையின் தேவை என்று குறிப்பிட்ட 3 கட்டங்களின் கீழ் நூற்றுக்கணக்கான ஆசிரியர்கள் திடீர் இடமாற்றங்களுக்கு உள்ளாக்கப்பட்டிருந்தனர். இந்த தன்னிச்சையான ஆசிரியர் இடமாற்றங்களை அடுத்து ஆணைக்குழுவிற்கு எதிராக இலங்கை ஆசிரியர் சங்கம் இந்த சுவரொட்டி போராட்டத்தை முன்னெடுத்துள்ளது. ஆசிரியர்களின் நியாயமான கோரிக்கைகளை மதிக்காமல் ஆளுநரின் அரசியல் நிகழ்ச்சிகளுக்கேற்ப வடக்கு மாகாண பொதுச்சேவை ஆணைக்குழு செயற்படுவதாக ஆசிரியர் சங்கம் குற்றம் சாட்டியுள்ளதுடன் அதன் சுயாதீனத்தன்மை முற்றாக சீர்குலைந்துள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளது. யாழ் நகரின் பிரதான பொது இடங்கள் மற்றும் பாடசாலைகளுக்கு அருகாமையில் உள்ள சுவர்களில் இந்த சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டுள்ளமை கல்வி வட்டாரங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஹட்டன் நகர சபைக்கு உட்பட்ட பகுதியில் உள்ள தனியார் தேயிலை தோட்டம் ஒன்றில் தொழிலாளர்களிடம் அதிக கொழுந்து பறிக்குமாறு கூறி நிர்வாகம் மேற்கொண்ட சம்பள அறவீட்டு பிரச்சினைகளுக்கு இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலையீட்டால் நேற்று தீர்வு காணப்பட்டுள்ளது. குறித்த தனியார் தோட்டத்தில் பணியாற்றும் ஆண் தொழிலாளர்கள் வழமையை விட 3 கிலோ அதிகமாகவும் பெண் தொழிலாளர்கள் 1 கிலோ அதிகமாகவும் பச்சை கொழுந்து பறித்து தர வேண்டும் என்று தோட்ட நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. அத்துடன் இந்த இலக்கை எட்டாத தொழிலாளர்களின் கடந்த மே மாத வேதனத்தில் நிர்வாகம் தன்னிச்சையாக பணத்தை அறவிட்டுள்ளது. இதனால் பாதிக்கப்பட்ட தோட்ட தொழிலாளர்கள் தங்களது தொழிற்சங்கமான இலங்கை தொழிலாளர் காங்கிரசிடம் இதுகுறித்து உத்தியோகமாக முறையிட்டனர். இதனைத் தொடர்ந்து இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் மஸ்கெலியா மாவட்ட பிரதிநிதி கனகராஜ் சம்பந்தப்பட்ட தனியார் தோட்ட அதிகாரியை சந்தித்து அவசர பேச்சுவார்த்தை நடத்தினார். இதன் பலனாக எந்தவித சம்பள குறைப்புமின்றி கடந்த மே மாதம் பணிபுரிந்த நாட்களுக்கான முழுமையான வேதனத்தை கட்சி பேதமின்றி தொழிலாளர்கள் அனைவருக்கும் அவர் பெற்றுக் கொடுத்தார். மேலும் தொழிலாளர்களை கட்டுப்படுத்தி அதிகளவு கொழுந்து பறிக்க கோருகின்ற நிர்வாகத்தின் உத்தரவு குறித்து ஹட்டன் தொழில் ஆணையாளரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. அதற்கமைய நேற்று தொழில் ஆணையாளர் முன்னிலையில் இந்த பிரச்சினை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு சுமூகமான தீர்வு எட்டப்பட்டது. இதேவேளை தங்களுக்கு இழைக்கப்படுகின்ற மற்றொரு அநீதி குறித்தும் தோட்ட தொழிலாளர்கள் தங்களது பலத்த ஆதங்கத்தை வெளிப்படுத்தினர். தற்போது நமக்கு நாளொன்றுக்கு 1550 ரூபாய் மட்டும் வேதனமாக வழங்கப்பட்டு வருகின்றது. அரசாங்கத்தால் பொறுப்பேற்கப்பட்டு கம்பெனி தோட்டங்களாக நிர்வாகம் செய்யப்படுகின்ற அனைத்து தோட்டங்களிலும் அரசாங்கம் அறிவித்த 200 ரூபாய் விசேட கொடுப்பன வழங்கப்படுகின்றது. ஆனால் நாங்கள் பணிபுரியும் இந்த தனியார் தோட்டத்தில் அந்த 200 ரூபாய் கொடுப்பனவு எமக்கு வழங்கப்படுவதில்லை என்று தொழிலாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். காங்கேசன் துறையிலிருந்து மன்னாரூடாக கற்பட்டி வரையான கடற்பரப்புகளுக்கு வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் இன்று அவசர சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த விசேட காலநிலை பாதிப்பு குறித்து அறிவித்தலானது நாளை காலை 10:30 மணி வரையிலான அடுத்த 24 மணி நேரங்களுக்கு நாடளாவிய ரீதியில்
அமுலில் இருக்கும் என்று அந்த திணைக்களம் உத்தியோகமாக குறிப்பிட்டுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களத்தின் கணிப்புகளின்படி காங்கேசந்துறையிலிருந்து மன்னார் ஊடாக கல்பட்டி வரையான கடற்கரைக்கு அப்பாலுள்ள ஆழ்கடல் மற்றும் கரையோர கடற்பரப்புகளில் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணத்தியாலத்திற்கு 60 முதல் 70 கிலோமீட்டர் வரை உக்கிரமாக அதிகரிக்கக்கூடும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. இந்த விளைவினால் குறித்த கடற்பரப்புகள் அவ்வப்போது மிகவும் கொந்தளிப்பான மற்றும் அபாயகரமான நிலையில் காணப்படும் என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. எனவே மறு அறிவித்தல் வரும் வரையில் காங்கேசந்துறை முதல் கற்பட்டி வரையான கடற்பரப்புகளில் மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்ற மீனவர்களும் கடல்சார் ஊழியர்களும் கடற்படையினரும் மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறும் தற்காலிகமாக கடலுக்கு செல்வதை தவிர்த்துக் கொள்ளுமாறும் அனர்த்த முகாமைத்துவ பிரிவினர் அறிவுறுத்தியுள்ளனர். மத்திய கிழக்கில் ஈரானிய படைகளின் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்கள் மீண்டும் தீவிரமடைந்துள்ளதை தொடர்ந்து குவைத் நாடு தனது வான்வெளியை இன்று தற்காலிகமாக மூடியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதன் காரணமாக குவைத் நோக்கி வந்து கொண்டிருந்த அனைத்து சர்வதேச விமானங்களும் உடனடியாக பாதுகாப்பான மாற்று வழித்தடங்களுக்கு திருப்பிவிடப்பட்டுள்ளதுடன் பிற நாட்டு விமான நிலையங்களில் அவசரமாக திரையிடப்பட்டு வருகின்றன. ஈரானின் இந்த திடீர் ராணுவ நடவடிக்கை குறித்து அதன் புரட்சிகர காவல்படை உத்தியோகமாக அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. இன்று அதிகாலையில் குவைத் மற்றும் பஹ்ரைனில் அமைந்துள்ள அமெரிக்க ராணுவத்திற்கு சொந்தமான முக்கிய விமானப்படை தளங்களை இலக்கு வைத்து தங்களால் பாரிய தாக்குதல் நடத்தப்பட்டதாகவே அந்த அறிக்கையில் ஈரான் உறுதிப்படுத்தியுள்ளது. விமான பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்யும் நோக்கில் குவைத்தின் வான் போக்குவரத்து தலைமை இயக்குநரகம் வெளியிட்டுள்ள அவசர அறிவிப்பில் நாட்டில் ஏற்பட்டுள்ள தற்போதைய அசாதாரண சூழ்நிலை கருத்தில் கொண்டு சம்பந்தப்பட்ட பாதுகாப்பு அதிகாரிகளுடன் ஒருங்கிணைந்து நிலைமைகளை நாங்கள் உன்னிப்பாக கண்காணித்து வருகின்றோம். பிராந்தியத்தின் பாதுகாப்பு நிலைமை சீரடைந்து வான்வழிக்கான அச்சுறுத்தல்கள் அனைத்தும் முழுமையாக அகற்றப்பட்டவுடன் நாட்டின் வான்வழி மீண்டும் திறக்கப்பட்டு இயல்பான விமான போக்குவரத்து செயல்பாடுகள் உடனடியாக தொடங்கப்படும். ஈரானின் இந்த திடீர் தாக்குதல் மற்றும் குவைத்தின் வான்வழி மூடல் காரணமாக மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் கடுமையான பதட்டமும் சர்வதேச விமான போக்குவரத்தில் பெரும் ஸ்தம்பித நிலையும் ஏற்பட்டுள்ளது. இத்துடன் சமூகத்தின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகத்தின் செய்திகளோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். எமது RIP பேச்சுக்கு கிடைத்த மரண அறிவித்தல்கள். வவுனியாக ஓவந்தை அலைக்கல்லுப்பட்ட குளத்தை பிறப்பிடமாகவும் புளியங்குளம் பழையபாடியை பதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு சிவகுரு சிவசுப்பிரமணியம் கிளியண்ணை அவர்கள் 10/6/2026 புதன்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணம் ஆனைக்கோட்டை கூடாவடி கிழக்கை பிறப்பிடமாகவும் நீர்வேலி சிறுப்பட்டி வடக்கை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு வைத்திலிங்கம் சின்னத்துரை குஞ்சு அவர்கள் 10/6/2026 புதன்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணம் ஆரியகுளம் பலாரி வீதி முதலாமடுங்கையை பிறப்பிடமாகவும் திருகோணமலை மற்றும் இலக்கம் 46 ராணி வீதி நல்லூர் ஆகிய இடங்களை வாழ்விடங்களாகவும் கொண்டிருந்த திருமதி ஜீவரட்னாவதி ராசரத்னம் அவர்கள் 10/6/2026 புதன்கிழமை அன்று இறைப்பதமடைந்தார். யாழ்ப்பாணம் நாகர்கோவில் மேற்கை பிறப்பிடமாகவும் கல்லடி வீதி தும்படையை மதிப்பிடமாகவும் கொண்டிருந்த திருமதி நாகதம்பி அன்னபூரணம் அவர்கள் 11/6/2026 வியாழக்கிழமை அன்று காலமானார். மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல் இறுதிக்கிரியை பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள ரிப் பேஜை பார்வையிடுங்கள். இதற்கான லிங்க் கீழிருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.